ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது விக்னேஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் சென்டர்லேருந்து. எந்த வார்த்தையாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும், கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனும் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஸ்பெல்லிங்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு 75 வார்த்தைங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வழக்கம் போல் அந்த டேலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ டே, டெட், டீல், டெத், டிபேட்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெபேட். அதே மாதிரி டிகேட்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்கேடு, டிசைடு, டெசிஷன், டீப், டிஃபென்ஸ், டிகிரி, டெமோக்ராட், டெமோக்ராட்டிக், டிஸ்கிரைப், டிசைன், டிஸ்பைட், டீட்டெயில், டிட்டர்மின். நம்ம வந்து டிட்டர்மைன்னு சொல்லி பழகிக்கணும். ஆனால் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் இல்லைன்னா டிட்டர்மென் அப்படின்னு இருக்குது. டெவலப் ரெண்டுமே ஓகே தான். ஸோ அதனால் டெவலப்மெண்ட் இல்லைன்னா டெவலப்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு தான். அப்புறம் டை, டிஃப்ரென்ஸ், டிஃப்ரெண்ட், டிஃபிகல்ட், டின்னர், டிரெக்ஷன், டைரக்ஷன் இது வேணாலும் ஓகே தான். அதே மாதிரி டைரக்டர் ஓகே. டிஸ்கவர், டிஸ்கஸ், டிஸ்கஷன், டிசீஸ், டூ, டாக்டர், டாக், டோர், டவுன், ட்ரா, ட்ரீம், டிரைவ், ட்ராப், ட்ரக், டியூரிங், ஈச், ஏர்லி, ஈஸ்ட், ஈஸி, ஈட். இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக். சில பேர் வந்து ஈக்கனாமிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஈக்கனாமிக் ரெண்டுமே கரெக்டு தான். கீழே இருக்கிறது வெறும் எக்கனாமி மட்டும்தான். எக்கனாமி. எட்ஜ், எஜுகேஷன், எஃபெக்ட், எஃபோர்ட், எயிட். நம்ம எய்தர்னு சொல்லி பழகிக்கிட்டோம். ஆனால் இதனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈதர் இல்லைன்னா ஐதர். எலெக்ஷன், எல்ஸ், எம்ப்ளாயி, எண்ட், எனர்ஜி, என்ஜாய், எனாஃப், என்டர், என்டையர், என்விரான்மெண்ட்னு சொல்லி நம்ம பழகிக்கிட்டோம். ஆனால் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்வைரன்மெண்ட். ஸோ அதனால் என்வைரன்மெண்டல். எஸ்பெஷலி, எஸ்டாப்ளிஷ், ஈவன், ஈவினிங், ஈவெண்ட், எவர், எவ்ரி, எவ்ரிபடி, எவ்ரி ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். திரும்ப அந்த ப்ரொனன்சியேஷன் மைண்டில் நிற்கணும், ஸ்பெல்லிங் மைண்டில் நிற்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொனன்சியேஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீடியோவை திரும்ப பாருங்கள். நமக்கு அதனுடைய வார்த்தையோட அர்த்தம் தெரியலன்றது பிரச்சனை இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? அதனால் திரும்ப பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.